அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 10 தொகுதிகள் கேட்க மதிமுக திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வைகோவிடம் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தொகுதி பங்கீடுகளுக்கான வேலையை குழு அமைத்து மேற்கொள்ளக்கூடிய சூழலில் தற்பொழுது மதிமுக 10 தொகுதிகள் கேட்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வைகோவிடம் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தனி சின்னத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றும் மதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் துரை வைகோ தனி சின்னத்தில் போட்டியிட்டதை சுட்டிக்காட்டி நிர்வாகிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். 10 தொகுதிகளை கேட்க மதிமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். மதிமுகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் இன்று அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் நடைபெற்றது. மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளை கேட்பது என நிர்வாகிகள் வைகோவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்சியினுடைய அங்கீகாரம் பதிவு கூட பல கட்சிகளுக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் 2024 திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் கட்சியினுடைய பதிவு காப்பாற்றப்பட்டது. எனவே வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நாம் தனி சின்னத்தில் நிற்க வேண்டும், அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் வைகோவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 10 பெற வேண்டும் என்றும் வைகோவிடம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தேர்தல் தொடர்பாக இன்றைய தினம் நடந்த மதிமுகவினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருமித்தமாக இந்த கருத்து சொல்லப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே வருகின்ற தேர்தலுக்கான பணிகளை நாம் துவங்குவதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் கூட்டணி நேரத்தில் குறைந்தபட்சம் 10 தொகுதியாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் மட்டுமல்ல, கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் நாம் இந்த முறை தனி சின்னத்தான் என்று போட்டியிட வேண்டும் என்றும் அவர்கள் வைகோவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.